எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியனின் சார்பாக சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மே தின நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பாசமிகு சகோதரர் சென்னை மாவட்டத்துடைய தலைவர் மூசா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய எஸ்டிடியூ கிளை பொருளாளர் அப்துல் ஃபாரூக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநகர செயலாளர் யாசின் அவர்களே, செயலாளர் சர்தார் அவர்களே, வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் அப்துல், வடசென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஜாவித் அவர்களே, வடசென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் சபீர் பாஷா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாசமிகு சகோதரர் சீனி முகமது அவர்களே, வடசென்னை மேற்கு மாவட்டத்துடைய துணைத் தலைவர் ஜியாவுல்லா அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பாண்டித்துரை அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில இங்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்சிடியுடைய மாநில தலைவர் பாசமிகு சகோதரர் ஆசாத் அவர்களே, இங்கே ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சம்சுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்சிடியுடைய நிர்வாகிகள் அனைவர்கள் மீதும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், உழைப்பாளர்கள், இளைஞர்கள் என அனைவர்கள் மீதும் ஏக வல்லோனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு, அன்புக்குரியவர்களே, மே தினத்திற்கான இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. முதல்ல மே தினம் என்றால் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் 1890களில உலகம் முழுமைக்குமான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? எனக்கு மினிமமான ஒரு சம்பளத்தை உறுதி செய், மினிமமான ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தை உறுதி செய், வேலை செய்வதற்கான நேரமும் வேலைக்கான ஊதியத்தையும் நீ உறுதி செய் என்கின்ற ஒரு போராட்டம் நாடு முழுவதும் 1890களிலே நடைபெறுகிறது. அந்த 18ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற அந்த போராட்டம் ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டு வரை அந்த போராட்டம் நடைபெற்று ஏராளமான உயிர்கள் பலி கொள்ளப்படுது. ஏராளமானவர்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து போகிறார்கள், ஏராளமானவர்கள் தங்களுடைய வேலையை இழந்து போகிறார்கள் என்று அத்தனை இழப்புகளுக்கு மத்தியில தான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உங்களுக்கான பொழுதுபோக்கு என்கின்ற அந்த உறுதி செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போல ஒரு மினிமம் வேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை உழைப்பாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த மே தினத்தினுடைய நாளிலே நடைபெறுகிறது. அதனுடைய நினைவாகத்தான் நாம் மே தினம் என்கின்ற இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்கள், என்று கேட்பதற்காக உலகம் முழுவதும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதற்கும் ஒரு போராட்டம் நடைபெற்று அதனுடைய இறுதியாகத்தான் இந்த விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது எல்லாம் யாரோ தந்த உரிமை அல்ல, இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் போராடி பெற்ற உரிமை. அப்ப இந்த 2 விஷயம் இருக்குல்ல, 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம், எங்களுக்கான மினிமம் கூலியை நீ உறுதி செய் என்கின்ற 2 விஷயம் இருக்குல்ல, அது அன்னைக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இன்னைக்கும் அது பிரச்சனை. இன்னைக்கும்
அது பிரச்சனை. ஏன்னா அது யாருக்கான நலனாக அதை பார்க்கப்படுது என்று சொன்னால், அன்னைக்கு 18 மணி நேரம் வேலை செய்யணும் என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு உழைப்பாளர்கிட்டையும் நீ 18 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று செய்ய சொல்லப்பட்டது. இன்னைக்காவது ஓட்டி தருவாங்க, அதற்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை தருவார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு முதலாளி உனக்கு வேலை தரணும் என்றால் நீ 18 மணி நேரம் வேலை செய்யணும், நீ 12 மணி நேரம் வேலை செய்யணும் என்று இருந்ததை உலகம் முழுக்க போராடி பெற்ற உரிமை தான் இந்த மே தினத்துக்கான உரிமை என்று நாம் எல்லாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதே பிரச்சனைய இன்னைக்கு ஆளக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! ஏறத்தாழ 136 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராடியதை போன்று இன்னைக்கும் போராட வேண்டிய தேவை வந்துருச்சு. என்னன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக, அந்நிய முதலீடுகளுக்கு சாதகமாக இங்க நாட்டில் எவனெல்லாம் வேலை செய்ய தொழில் தொடங்க வருகிறானோ அவனுக்கு சாதகமாக சட்டத்தை இயற்றி வச்சிருக்கான். என்னன்னா, ஏறத்தாழ 44 சட்டங்கள் இந்த 130 ஆண்டு காலமாக ஏறத்தாழ 44 சட்டங்கள் இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு இந்த 11 வருஷத்துல வெறும் 4 சட்டமா கொண்டு வந்துட்டான். எவ்வளவு பெரிய கேவலம்! 44 சட்டத்தை 4 சட்டமாக கொண்டு வந்து வச்சுட்டு, அதெல்லாம் என்ன சட்டம் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஊதியம் தரணும், எனக்கு போனஸ் தரணும், பெண்களாக இருந்தால் மகப்பேறு தரணும், அதே மாதிரி பென்ஷன் தரணும் என்று சொல்லக்கூடிய 44 சட்டத்தை ஒருங்கிணைத்து இன்னைக்கு 4 சட்டமாக கொண்டு வந்து வச்சு ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறித்து இருக்கிற அரசு. யாருக்கு தெரியுது? இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரியுதா என்று சொன்னால், தொழிலாளர்கள் மொத்தமாக தினசரி காலையில துவங்கி இரவு வரைக்கும் உழைப்பான். உழைத்து அதுக்கப்புறம் வீட்டில் போய் தன்னுடைய உணவு அருந்தி தூங்கி விடுவான் என்று வைத்துக் கொண்டு அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது இந்த பாஜக அரசு. அதனாலதான் 44 சட்டத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி இன்னைக்கு 4 சட்டமாக கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய புரட்சி வெடித்திருக்கணும் சிந்தித்து பார்த்தீர்களா? இது என்ன மோடி வகையராக்களும் அல்லது இந்த பிஜேபி வகையராக்களும் கொடுத்த சட்டமா? இவர்கள் கொடுத்த சட்டமா இந்த உழைப்பாளர்களுக்கு? அல்லது இவர்கள் அப்பன் பாட்டன் கொடுத்த சட்டமா என்று பார்த்தால் இது போராடி பெற்ற உரிமைங்க. போராடி பெற்ற உரிமையை இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரே பார்லிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அந்த சட்டங்கள் எல்லாம் பறித்துட்டு போயாச்சு. அப்ப உழைப்பாளர்கள் எவ்வளவு பேர் ரோட்டுக்கு வந்திருக்கணும்? ஏன்னா மே தினம் என்று சொல்லும் போது நமக்கு மே தினத்தை நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அதை உரிமையை பெற்றோம், இன்னைக்கு உரிமை இழந்து நிக்கிறோம். அதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, இந்த நாட்டில் தொழில் தொடங்க வரணும், அந்நிய முதலீட்டை நாங்கள் கொண்டு வரோம், இந்திய பெரும் முதலாளிகளை நாங்கள் இங்க கொண்டு வரோம் என்று சொல்லி அவர்களுக்கு சலுகை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்நிய முதலீடு இங்க கொண்டு வரணும்னா சலுகை என்ன பண்றாங்க? சமீபத்தில் தெரியும், இங்க இருங்காட்டுக்கோட்டை பக்கத்துல நோக்கியான ஒரு நிறுவனம் வந்துச்சு. நோக்கியான ஒரு நிறுவனம் வந்தா அந்த நோக்கியா நிறுவனத்துக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? 1 ஏக்கர் நிலத்தை 1 ரூபாய்க்கு வாடகை. எவ்வளவு கேவலம்! 1 ஏக்கர் நிலத்துக்கு 1 ரூபாய் வாடகை. இலவசமான கரண்ட், இலவசமான தண்ணி. இன்னும் சொல்ல போனா இங்க ரொம்ப நயமா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க. எவ்வளவு தெரியுமா சம்பளம் கொடுத்தா? 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான், 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான். ஒரு நாள் முழுக்க வேலை செய்யணும். 8000 ரூபாய் மாதம் சம்பளம் கொடுத்து நோக்கியாக்கு ஆள் கொடுத்தது இந்த அரசு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு லாஸ் ஆகி போச்சான். ஏறத்தாழ 16,500 கோடி ரூபாய். சும்மா இல்லைங்க, 1 கோடி 2 கோடி இல்ல, 16,500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துட்டு கம்பெனியை மூடிட்டான். யாரு? இவ்வளவு சிவப்பு கம்பளம் வகித்து நோக்கியாவை இந்தியாவுக்குள் வரவழைச்சு அந்நிய முதலீடுகள் செஞ்சு நம்ம குறைந்த முதலீட்டுல எம்ப்ளாயிஸ கொடுத்து, இடத்தை கொடுத்து, கரண்ட கொடுத்து, தண்ணியை கொடுத்து, வேலையை கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா அவன் 14,300 கோடி வரி ஏய்ப்பு செய்யறான். ஆனால் இந்த அரசாங்கங்களை பார்த்து நாம கேட்கிறோம், ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பியா? ஒரு கூலி தொழிலாளி தினசரி போராடுறான். என்ன தினசரி வாழ்க்கை நடத்த முடியலங்க. அவன் வாங்கக்கூடிய சம்பளத்தை பெற்று வாழ்க்கை நடத்த முடியல. இன்னைக்கு போராடாத ஒரு துறை இருக்கா? போக்குவரத்து துறை போராடுறான், ரோட்ல இறங்கி. விவசாயி போராடுறான், விவசாயி தொழிலாளர்கள் போராடுறான்.
போராடுறான், மூட்டை தூக்கிறவன் போராடுறான், எனக்கு சம்பளம் பத்தலன்னு போராடுறான், இப்படி நீங்க ஆட்டோ ஓட்டுறவன் போராடுறான். தினசரி வேலை செய்யக்கூடிய எல்லாருமே தன்னுடைய சம்பளத்தை பத்தவில்லை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கம்பெனிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இந்த நாட்டிலே கொடுத்து இந்த நாட்டுடைய வளங்களை கொடுக்கிறாங்க, வாரி கொடுக்கிறாங்க என்று பார்த்தால் இது ஒரு பக்கம். அடுத்து மோடி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்தியாவுடைய பெரும் முதலாளிகள் இருக்காம பாருங்க, அம்பானி அதானி 2A, நம்முடைய ராகுல் காந்தி சொன்னது போல A1 A2 A1 என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா நாட்டுடைய வளங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கிறாரு, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் போறாரோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வாங்கி அதானிக்கு கொடுப்பாரு. இந்தியாவுடைய முக்கியமான பிசினஸ் பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட் கொண்டு போய் அம்பானிக்கு கொடுப்பாரு. இன்னும் கேட்க போனா, இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், ஏர் இந்தியாவா இருக்கட்டும், LIC இருக்கட்டும், BHEL இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுங்க, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட இந்த மோடி அரசு கொண்டு வரல. இதுவரைக்கும் 16 வருஷம் ஆகுது இல்லைங்க. என்ன பொதுத்துறை நிறுவனத்தை இந்த நிர்வாகம் கொண்டு வந்திருக்கு என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. வடிவேலு காட்டின மாதிரி 2 பாக்கெட்டை விரிச்சு தான் காட்டணும். அப்படி காட்டக்கூடிய இந்த மோடி அரசு ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை வித்துருச்சு. யாருக்கு வித்துச்சு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அம்பானிக்கு இருக்கும் அல்லது அதானிக்கு இருக்கும். இப்படி நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதனால இது வித்துருச்சுல, இதனால என்ன தெரியுமா ஆச்சு நமக்கு நஷ்டம்? ஏறத்தாழ 6 லட்சம் எம்ப்ளாயிஸ் வேலை இல்லாம போயிட்டான். 6 லட்சம் எம்ப்ளாயிஸ் வேலை, அரசாங்க வேலை, அது அரசாங்க வேலை இல்லாம போச்சுங்க. என்ன சொன்னாரு மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது 2014 2 கோடி பேருக்கு வேலை தருவேன், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார். நிறுவனம் இருந்தாலே வேலை கேட்ப, நிறுவனம் இருந்தாலே இடஒதுக்கீடு கேட்ப, நிறுவனத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இந்த அரசு என்று பார்த்தால் ஏறத்தாழ 6 லட்சம் பேருக்கு இந்த நிறுவனத்தை வித்ததுனால வேலை போச்சு. அதோடு என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய கொடூரம், இந்த தேசத்துல 45 ஆண்டுகளாக இல்லாத வேலையின்மை இருக்குங்க. இன்னைக்கு வேலையின்மை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய நிறைய ஆட்டோ தொழிலாளியை கூப்பிட்டு கேளுங்க, என்னப்பா பண்ணிருக்கேன்னு கேட்டேன்னா, நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் MA படிச்சிருக்கேன், நான் BSc படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? படித்த படிப்புக்கு வேலை இல்லை இந்த நாட்டுல. அப்ப வேலை இல்லாதனால ஆட்டோ ஓட்டுறான், என்ஜினியரிங் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறான். வேலை கொடுப்பதற்கு துப்பு இல்லை இந்த அரசாங்கங்களுக்கு. வேலை கொடுப்பதற்கு துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலை இன்னும் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. என்று பார்த்தால் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனத்தையும் விட்டாச்சு, வேலையை ஏற்படுத்தி தரல. இந்த மக்களை மென்மேலும் ஏமாத்திட்டு இருக்கு இந்த அரசாங்கம். குறைந்தபட்சம் இந்த மே தினத்திலேயாவது நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கத்தினுடைய பௌசியம், இந்த அரசாங்கத்துடைய அவலநிலையை பற்றியும் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட பொறுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் நான் ராஜினாமா செய்வேன் என்று சொன்னார் பிரைம் மினிஸ்டர் மோடி. பேரம் இறங்கி போச்சுங்க. உலக அளவில் சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை பேரம் இறங்கி போச்சு, விலை இறங்கி போச்சு. ஆனாலும் இன்னைக்கு 100 ரூபாய் 105 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல் போடப்படுது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள், என்ன சேகண்டா இருக்குமா? இது என்ன அப்படி நிலையா இருக்குமா? ஏன் இறங்காம இருக்கு? என்னெல்லாம் சொன்னார்கள் இந்த பாஜக காரர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடு என்று சொன்னார்களே, இன்னைக்கு பெட்ரோல் விலையை கூட குறைக்க முடியல. அப்படியான ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து இருக்கு. ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்டோவுடைய மீட்டரை கொஞ்சம் ஏற்றித்தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு டீ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 12 வருஷமா கேட்கிறாங்க. 12 வருஷமா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன்பா மினிமம் சார்ஜஸ் 25 ரூபாயில இருந்து 50 ரூபாயா மாத்து, கிலோமீட்டருக்கு 12 ரூபாயில இருந்து 25 ரூபாயா மாத்து, வெயிட்டிங் சார்ஜஸ் 1 ரூபாயா மாத்து என்று சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்றானா, இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, நீ ஆட்டோக்காரன் காசு கேட்டுக்கிட்டே இருக்கல, நான் என்ன பண்றேன்னா பைக் டாக்ஸியை உருவாக்குறேன். எவ்வளவு பெரிய ஒரு கேவலம்! அரசாங்கத்துடைய ரூல்
உருவாகின சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பைக்க டாக்ஸியா யூஸ் பண்ணக்கூடாது என்று சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு ஆட்டோல ஒரு பாதுகாப்பு இருக்கு, மழை வந்தாலோ வெயில் அடித்தாலோ மேல தார்பாய் இருக்கு, எல்லாம் மூடிய பேக்கது. நீ பைக்ல போனா ஒருத்தன் ஓட்டிட்டு போறானா, அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அது எப்படி பேசஞ்சர் கேரிங் ஆகும் என்று கேட்டால் அதற்கெல்லாம் பதில் இல்லை. ஏன்னா அதை நடத்தக்கூடிய ராபிடோ, ஓலா என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள். அந்த கதைக்கு தான் கார்ப்பரேட்டுகளை வளர்த்துவதற்காகத்தான் இவர்கள் என்ன பண்றாங்க, மோட்டார் பைக் டாக்ஸி அனுமதிக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டக்கூடிய மக்களை நடுத்தரவில் விடுறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பிரச்சனையாக மாறுறான். எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது என்று பார்த்தால், இந்திய அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைங்க. தவறான பொருளாதார கொள்கை தான். என்னன்னா, ஒரே நாள்ல பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க, ஒரே நைட்ல. அது பெரிய சாதனையா சொல்லப்பட்டது. மோடி அரசு ஒரே நாள்ல டிவி முன்னாடி தோன்றி 500,000 ரூபாய் நோட்டை நாங்க ஒழிச்சிட்டோம் என்று சொன்னார். அதை பெரிய சாதனையாக பேசினார். 99.9% நோட்டு உள்ள வந்துருச்சா ரிசர்வ் பேங்குக்கு. என்னடா சாதனை? ஒரு சாதனையும் இல்ல. அதனால மக்கள் உயிர் இழந்தான் பாருங்க, அதுக்காக மக்கள் கீழே நின்றான் பாருங்க, பணம் எடுக்க முடியாம செத்தான் பாருங்க, பல கல்யாணம் நின்று போச்சு பாருங்க. இதுதான் அதில் நடந்த கேவலமே தவிர பண மதிப்பால நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்ல. அடுத்து என்ன பண்ணா, எல்லாத்தையும் நாங்க கேஷ்லெஸ் டிரான்சாக்சனாக மாத்துறோம். இப்ப பாருங்க, 10 ரூபாய்க்கு டீ குடிச்சா கூட ஜிபே பண்ணுன்றாரு. என்ன பண்றாரு? ஜிபே பண்ணு. 100 ரூபாய்க்கு ஆட்டோல போனாலும் ஜிபே பண்ணு, காசு கையில வச்சுக்க கூடாதா? அப்ப கேஷ்லெஸ் டிரான்சாக்சனாக மாற்றுவதற்காக உன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் புடிங்கி எடுக்கணும். அதற்காகத்தான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை நடத்தி இன்னைக்கு ஜிபே யாருங்க நடத்துறது? கூகுள் பே என்று யார் நடத்துறா? பேடிஎம் யார் நடத்துறா என்று பார்த்தால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் நடத்தும். அப்ப இந்த அரசு மக்களுக்கான அரசு எல்லாம் அல்ல, இது ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம சொல்லுங்க, கரடியே காரி துப்புன்னு சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம்? கரடியே காரி துப்பிருச்சுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் இருக்காப்ல, அவர் பெரிய அரசியல் ஞானி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த மோடி அரசை பார்த்து, இந்த மோடி அரசுக்கு பொருளாதாரமும் தெரியாது, ஒரு பொறியியலும் தெரியாது, ஒரு பொறியியல் மருத்துவம் தெரியாது என்று சொல்லி சுப்பிரமணிய சாமி காரி துப்பினார் என்று சொன்னால், எதற்காக பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தோம் தெரியாது, ஆனால் செய்தோம். எதற்காக? கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக. அடுத்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க, என்னது? ஜிஎஸ்டி என்று சொன்னாங்க, சரக்கு வரி என்று சொன்னாங்க. அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததுனால சிறு குறு மக்கள் இருப்பாங்க பாருங்க, சின்ன சின்ன வியாபாரி எல்லாம் ஓஞ்சு போயிட்டான். கையில காசு வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரி இருப்பான் பாருங்க, பொட்டி கடை நடத்துவான், கீரை கடை வச்சிருப்பான், காய்கறி கடை வச்சிருப்பான். இவனுக்கெல்லாம் எங்கெங்க வந்து ஜிஎஸ்டி கட்ட முடியும்? எல்லாரும் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரோம் என்று சொல்லி திருப்பூர் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் சின்ன சின்ன நூலாடை செய்திருந்த கம்பெனி எல்லாம் மூடி போச்சு. இங்க இருக்கக்கூடிய யாராவது திருப்பூர் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி சற்று மூடி இருக்கும், இந்த மாதிரி சற்று மூடி இருக்கும். இன்னைக்கு மே தினனால மூடி இருக்கீங்க, ஆனா திருப்பூர்ல போனா பர்மனண்டா மூடி இருக்கும். காரணம் என்னன்னா, கம்பெனி மூடிட்டான், நடத்த முடியல. ஜிஎஸ்டியால கம்பெனியை நடத்த முடியல, மூடிட்டான். இப்படி ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தா யாரு மட்டும் களத்துல நிற்பா என்று சொன்னால், வெறும் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும்தான் இந்த களத்துல நிற்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டுதான் இவர்கள் எல்லா ஜிஎஸ்டியும் கொண்டு வருவான், எல்லா பண மதிப்பிழப்பு கொண்டு வருவான். முன்னாடி சொன்னவர் போல இந்த நாட்டினுடைய பணவீக்கம் குறைஞ்சு போச்சுங்க. பணவீக்கத்தை வச்சுதான் நாடு வளருதா இல்லையான்னு சொல்ல முடியும். பணவீக்கம் குறைஞ்சு போச்சு, நாட்டினுடைய டாலர் விலை ஏறி போச்சு. இதெல்லாம் பேசுமா இந்த அரசாங்கம்? டாலர் சரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, இங்க மத்திய அமைச்சர் ஒருத்தங்க இருக்காங்க, நிர்மலா சீதாராமன், சரிஞ்சதை தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க புடவெல்லாம் சரிஞ்சிடும்ல, அந்த சரிஞ்சது மாதிரி தூக்கி நிறுத்துங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா விலை சரிஞ்சு போய் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்தியா அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்முடைய பண மதிப்பிழப்பு இறங்கி போய் இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீரியமா ஏறி போய் கிடக்குது என்று பார்த்தால், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் இந்த அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர் என்று வைத்துக் கொண்டு
இந்த அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். இந்த அரசு ஒரு முதலாளித்துவ அரசாக இருக்கு. இது தொழிலாளிகளுடைய அரசு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நான் முன்னாடி சொன்னது போல மொத்த சட்டத்தையும் மாற்றி 4 சட்டமாக மாற்றுவதன் மூலமாக இந்த ஊருக்கு வரக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல சலுகை. இன்னும் கேட்க போனா சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைச்சுக்க முடியல. ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. எதற்காக அந்த போராட்டங்க என்று நீங்க கேட்டீங்களா? தன்னுடைய தொழிலாளி தன்னுடைய வாய்ஸ், தன்னுடைய பிரச்சனையை முதலாளிகள் கிட்ட சொல்லக்கூடாது, சொல்வதற்காக தான் தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்துடைய கிளையை அந்த சாம்சங் குள்ள கொண்டு வரக்கூடாது என்று அரசாங்கம் தடுக்குது என்று பார்த்தால், ஏன் தடுக்குது? அப்ப தொழிலாளர்களுடைய உரிமைகள் எல்லாம் நசுக்கப்பட்டு எப்படி 1860 காலகட்டத்தில் இருந்ததோ, 90 காலகட்டத்தில் இருந்ததோ அதே நிலைமையை திரும்ப கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அரசாங்கங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இவர்கள் ஒவ்வொன்றாக செய்து நாம் இங்கு கொண்டு வந்துட்டு. அன்பானவர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில் இருந்து 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று சாதி மத பிரச்சனை நம்மள்ட்ட இருக்கு. ஏற்றத்தாழ்வு பார்ப்பான், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி என்று பார்க்கக்கூடிய ஒரு வர்ணாசிரம கட்டமைப்பு இந்த இந்தியாவில் இருக்கு. அதை எதிர்த்து நம்ம எல்லாம் போராடணும். இன்னொன்று வர்க்க பேதம் என்று சொல்லக்கூடிய இவன் முதலாளி இவன் தொழிலாளி, இவன் பணக்காரன் இவன் ஏழை, அல்லது இவன் உழைப்பவன் இவன் முதலாளி என்கின்ற இந்த வர்க்க பேதம் இருக்கு. நாம எல்லாம் இந்த மே தினத்தில் நாம் என்ன முடிவு செய்யணும்னா, நமக்கு முன்னாடி சொல்லி காட்டியது முதல்ல சிங்கார வேலர் என்பவர் இங்க சென்னையில தான் மே தினத்தினுடைய முதல் கொடியை ஏற்றினார். பீச்சில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் முதல்ல மே தினம் கொண்டாடப்பட்டது. காரணம் என்ன? எந்த உரிமையை பேசினாலும் அந்த உரிமை பேசக்கூடிய முதல் இடமா எது இருக்கும்? தமிழ்நாடு தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு தான் முதல் உரிமையை பேசும். இந்த உரிமைகளை இந்த அரசாங்கங்கள் தந்தது அல்ல, நாமே போராடி பெற்றது. ஒரு காலமும் இந்த அரசாங்கங்கள் பறிக்க நினைக்கும் போது நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த மே தினத்தில் நாம் என்ன முடிவு செய்யணும்னா, இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்முடைய உரிமைகளை ஒருபோதும் விடக்கூடாது. ஒருபோதும் இந்த அரசாங்கங்கள் பறிப்பதற்கு நாம விடக்கூடாது. போராடி நம்முடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க போராடாம நான் கேட்கிறேன், இந்த இந்தியா அல்லது உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி நடந்தது தெரியுமா? வரலாறு பதிவு செய்திருக்கின்றது 2 புரட்சி தான். ஒன்று மே தின புரட்சி. தொழிலாளர்கள் இந்தியா உலகம் முழுவதற்கும் ரோட்டில் இறங்கி போராடி இந்த உரிமையை பெற்றார்கள் என்று சொன்ன இல்லையா? இந்த புரட்சி. 2வது மிகப்பெரிய புரட்சி தெரியுமா? விவசாயிகளுடைய புரட்சி. விவசாயிகள் என்ன பண்ணா, இந்த மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீட்டு போக செய்யணும் சொல்லி, நீ திரும்ப பெறணும் சொல்லி 1 வருட காலம் அந்த உழைப்பாளி டெல்லியில உட்கார்ந்து போறான்னா, மழை வந்தது, வெயில் வந்தது, கடும் குளிர் வந்தது, 700க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் விவசாயிகள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கவில்லை. எங்களுக்கான உரிமை அது, நீ எங்களுடைய மினிமம் பிரைஸ் உறுதி செய், இந்த சட்டத்தை திரும்ப பெறு என்று சொன்னார். அமித்ஷாவும் மோடியும் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்க? நாங்கள் ஒரு கமா கூட எடுக்க மாட்டோம். என்ன சொன்னாங்க? ஒரு கமா புல் ஸ்டாப் கூட அந்த சட்டத்திலிருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்லி விவசாயிகளுடைய சட்டத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக தளத்தரித்து ஓட விட்டவர்கள் நம்முடைய விவசாயிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இப்படி உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த சட்டங்களை எல்லாம் தவிர்த்துட்டு மோட்டார் வாகன சட்டம் என்றான், அதே மாதிரி தொழிலாளர்களுடைய சட்டத்தை பறிக்கக்கூடிய சட்டம் என்றான், அதே மாதிரி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து முன்வைத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை நசுக்குவது, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குவது, தொழிலாளர்களை ஒரு வேலை ஆட்களாக இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மாற்றுவது என்று ஒரு நியதியை செட் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. தோழர்களே, இப்படிப்பட்ட நாளிலே நாம உறுதியேற்கணும். ஒருபோதும் இந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாம களத்திலே இருப்பதை தவிர நாம ஒருபோதும் ஓயக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் ஏன் உருவாக்கப்பட்டது என்று தெரியுமா? இந்த உருவாக்கப்பட்டதுடைய நோக்கமே சில தொழிற்சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, சில முதலாளிகளுக்கு விலைக்கு போயிடுறாங்க, சில கட்சிகளுக்கு விலைக்கு போயிடுறாங்க. என்னன்னா அரசாங்கத்துக்கு சிங்சாங் அடிக்கிற வேலையை பார்க்கிறாங்க. பல தொழிற்சங்கங்கள் அப்படி செய்யறாங்க. ஆனால் உழைக்கும் மக்களை தாண்டி நசுக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் ஒருபோதும் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் நிற்காது என்பதை இந்த களத்தில் நாம் உறுதியாக சொல்றோம். இந்த களத்திலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த தொழிற்சங்கம் என்பது மக்களுடைய உரிமைக்காக துவங்கப்பட்டது. மக்களுடைய பிரச்சனையா, தொழிலாளர்களுடைய பிரச்சனையா? நீங்கள் தொழிற்சங்கத்துக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் உங்களுக்காகவும் களத்திலே நிற்போம். எந்த அரசாங்கத்துக்கும் விலை போகாத ஒரு தொழிற்சங்கம் இருக்கும் என்றால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் தான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு உங்களுக்காக களத்தில் இறங்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. ஆகவே நீங்கள் உள்ளபடியே தொழிற்சங்கத்திற்கு நீங்கள் வந்து சேர வேண்டும், உங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த மே தினத்திலே கேட்டுக்கொண்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.